ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 25, 2025. நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம். அனைத்திலும் உயர்ந்த குலத்தின் மகான் ஆத்மாக்களாவோம். பகவானுடைய குழந்தைகளே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்கள்? யாரை சுயம் பகவானே சந்திக்கிறாரோ, யாருக்கு உயர்ந்த ஞானத்தின் பொக்கிஷம் கிடைக்க பெற்றுவிட்டதோ, யாருக்காக சுயம் அதிர்ஷ்டத்தின் வள்ளலே உயர்ந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து விட்டாரோ, அவர்கள் சதா மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மனதின் வீணான எண்ணங்கள், மனதின் பாரம் இந்த மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தின் அனுபவத்திலிருந்து விலக்கி வைக்கின்றன. எனவே ஒரு விஷயம் என்னவென்றால், தன்னைத்தான் குழப்பங்களிலிருந்து விலக்கி வைப்பது. இதில் மிகுந்த ஞானத்தின் சக்தி தேவைப்படுகிறது. ஆனால் மற்றொரு விஷயம் என்னவென்றால், நாம் அனுதினமும் காலை 4 மணியிலிருந்து 8 மணி வரையிலான அந்த நேரத்தை அழகான பயிற்சிகளில் கழிப்போம். அதன் மூலம் அதிகாலையிலேயே மனம் ஆனந்தத்தினால் நிறைந்து விட வேண்டும். மனம் நடனமாடத் தொடங்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை நாம் உருவாக்கி கொள்வோமானால் முழு நாளும் மனம் குழப்பங்களிலிருந்து தானாகவே விலகியிருக்கும். வீணான விஷயங்களிலிருந்து விலகியிருக்கும். உயர்ந்த சிந்தனைகளில் மூழ்கியிருக்கும். எனவே இன்று நாம் இந்த ஈஸ்வரிய பெருமிதத்தினை விழிப்படைய செய்வோம். சுயம் பகவான் வந்திருக்கின்றார். நமக்கு ஸ்வர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கின்றார். நமது ராஜ்யத்தினை முன்னிலையில் காண்போம். அங்கு சென்று நாம் அரசாளப் போகின்றோம். தங்க மாளிகைகளை உருவாக்குவோம். வைரங்களின் ஜொலிப்பினால் நமது மாளிகைகள் இரவில் கூட ஜொலித்து கொண்டிருக்கும். நம்மிடம் அளவற்ற செல்வம் இருக்கும். 3 வேளை உணவிற்காக கடுமையாக உழைக்க வேண்டும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலைகள் அங்கே இல்லை. அனைத்து விதமான சுமைகளிலிருந்தும் நாம் நீண்ட காலத்திற்காக முற்றிலும் விடுபட்டு விடுவோம். தனக்குத்தான் நமது ஈஸ்வரிய பிராப்திகளை நினைவுபடுத்திக் கொள்வோம். நம் மனதில் மகிழ்ச்சியின் எண்ணங்களை உருவாக்குவோம். நம்மிடம் மகிழ்ச்சியின் மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. நாம் அதனை அலமாரியில் பூட்டி வைக்கக்கூடாது. அதனை திறந்து பார்ப்போம். நம்மை போன்ற அதிர்ஷ்டசாலி இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்வோம். காலை வேளையிலேயே யாருக்கு அனுதினமும் ஞான அமிர்தத்தை பருகும் வாய்ப்பு கிடைக்கிறதோ, யாரை சுயம் வரங்களின் வள்ளலே வளர்த்து கொண்டிருக்கிறாரோ, சர்வசக்திவான் பரம சத்குருவே யாரது வாழ்க்கையின் படகோட்டியாக ஆகிவிட்டாரோ, அவர்கள் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமது பிராணேஸ்வரரின் கரங்களில் நமது வாழ்க்கை படகின் துடுப்பினை ஒப்படைத்து விடுவோம். மனதை லேசாக்கிக் கொள்வோம். பாபா, எனது வாழ்க்கை உங்களது கரங்களில் என்று அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். எனது குடும்பம் உங்களது கைகளில். எனது பொறுப்புகள், வேலை விவகாரங்கள், தொழில் என்று அனைத்தும் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். பாபாவை நமது காரியங்களில் பங்குதாரராக ஆக்கிவிடுவோம். அப்போது மனம் சதா லேசாக இருக்க துவங்கும். தனது மனதை லேசாக வைத்துக்கொள்வது கூட நுண்ணிய புத்தியின் அடையாளமாகும். தெய்வீக புத்தியின் லட்சணமாகும். நமது புத்தியினை உயர்ந்த ஞானத்தால் நிறைத்து, தூய்மையின் சக்தியினால் நிறைத்து, சூக்ஷ்ம ஞானத்தை புத்தியில் தாரணை செய்தபடி இந்த புத்தியை சூக்ஷ்மமாகவும் தெய்வீகமாகவும் ஆக்கிக்கொண்டே செல்வோம். மிகவும் லேசாக மனதை வைத்துக்கொண்டு டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையை நோக்கி முன்னேறுவோம். அடிக்கடி மனதில் சுமைகளை எடுத்துக்கொள்வது என்பது வாழ்க்கை பயணத்தை கடினமாக்குகிறது. நமது சுமையை சுயம் பகவானே அழித்து கொண்டிருக்கிறார். தனக்குத்தான் அனுதினமும் நினைவுபடுத்திக் கொள்வோம். பாபா முன்னிலையில் நின்று கொண்டு நமக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களது அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், லேசாகிவிடுங்கள் என்கின்றார். அனுதினமும் பாபாவிடம் செல்வோம். மேலும் பாபாவின் இந்த குரலை கேட்போம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை.
நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை 4-5 முறைகள் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். மேலும் பயிற்சி செய்வோம். நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆவேன். பாபாவின் தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த 2 விஷயங்களையும் அவசியம் பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.